ஹலோ! வெல்கம் டூ சண்டே சிட் சாட் செஷன். ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டப்ல இருக்கோம். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா, புக்கெட்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து என்னுடைய லாஸ்ட் டே இன் புக்கெட். அண்ட் என் ஸ்டேல இருந்து வி ஹேவ் ஆக்சஸ் டு திஸ் பியூட்டிஃபுல் பிரைவேட் பீச். இது வந்து எப்படின்னா, ஆ இப்ப தண்ணி வருதா? ஈவினிங் ஆச்சுன்னா உள்ள போயிடும் தண்ணி. அது வந்து கடல் கொந்தளிக்கிற உள்ள போறது கிடையாது. லோ டைட் பீச் சிச்சுவேஷன். இன்னைக்கு வந்து அழகா ப்ளூவா இருந்தது. ஐ வாண்டட் டு டூ இந்த வீடியோ. இந்த மாதிரி தண்ணியோட இருக்க ஒரு வீடியோ வந்து பேக்ரவுண்ட் இப்படி வச்சு வேணும் அப்படின்ட்டு ஃபைனலா வந்து உட்காந்து எடுத்தாச்சு. இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்டோரி டைம். ஓகே. எப்பயுமே வந்து எதையாவது பெருசா சாதிச்சுட்டு, ஓ நான் இதை பண்ணேன், வாவ் செம்ம சூப்பரா இருந்தது அப்படின்ட்டு வந்து கதை சொல்றதுலாம் வந்து ரொம்ப காமன் யூடியூப்ல. இந்த வீடியோல வந்து ஐ எம் கோயிங் டு ஷேர் வெரி ரீசெண்ட் அட்மோஸ்ட் ஹார்ட் பிரேக்கிங் ஃபெயிலியர். ஓகேவா? ரொம்ப இம்பல்சிவாக எடுத்த ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி பண்ண ஒரு விஷயம். அது மிகப்பெரிய ஃபெயிலியராக வந்து முடிஞ்சு நான் மேஜர் ரெக்ரெட்டில் உட்காந்துருக்கேன். ஸோ ஐ வாண்ட் திஸ் வீடியோ டு பி அ ரிமைண்டர் எனக்கே ஃப்யூச்சரில் நான் வந்து திருப்பி சொதப்பின இந்த ஒரு விஷயத்த ஒழுங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஸ்டோரி டைம். ஓகே. நல்லா ஜாலியாக கோசியாக ஏதாவது கையில் ஸ்நாக் டீ காஃபின்னு எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. பேசிக்கலாக வி பிளான்ட் ஃபார் அ வீக் வெக்கேஷன் புக்கெட்டில். எதுவும் பெருசாக அஜெண்டாலாம் கிடையாது. இதை பண்ணால் அதை பண்ணலாம் கிடையாது. வி தாட் ஓகே ஒரு சின்ன வெக்கேஷன் எடுப்போம், வெளியில் வருவோம், எங்கே வரலாம் அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே வந்து போட்டு இங்கே வந்தாச்சு. புக்கெட் என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு பிளேஸ் தான். அது வந்து இந்த ப்ளூ தண்ணிக்காக, அழகான பீச்சஸ்க்காக. ஆனால் ஒன்று என்னென்னா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ ஸ்விம்மிங் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து தண்ணியில் ஆடலாம், போகலாம், வரலாம், கொள்ளலாம், அதெல்லாம் பண்ணலாம்ல. பட் எனக்கு வந்து தெரியாது. ஆனால் எனக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு தண்ணி ரொம்ப பயம். அதே மாதிரி எனக்கு பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூபா டைவிங். ஸ்கூபா டைவிங் வந்து இந்த ட்ரிப்பில் எடுக்கணும் அப்படின்றதுலாம் பிளானே கிடையாது. நாங்கள் பாட்டுன்னு வந்தோம். என்ன பண்ணலாம் புக்கெட்டில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு வீடியோஸ்லாம் பார்த்தம்போது ஐலேண்ட் ஹாப்பிங் இருந்தது, நைட் மார்க்கெட் சுற்றி பார்க்கறது, ஊரை சுற்றி பார்க்கறது, இப்படி தான் இருந்துச்சு. ஸோ வி டிசைடட் டு டேக் ஐலேண்ட் ஹாப்பிங் டூர்ஸ் 2 நாளுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஐலேண்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்க, ஐகானிக் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் காமிப்பாங்க, கனோயிங் பண்ணலாம், பியூட்டிஃபுல்லான பீச்சஸ், பேஸ் இந்த மாதிரி ஏரியாலாம் கூப்பிட்டு போவாங்க. அந்த நெக்ஸ்ட் டே வி ஆல்சோ வென்ட் டு ஃபீஃபி ஐலாண்ட்ஸ். அங்கேயும் வந்துட்டு பியூட்டிஃபுல்லான சீனிக்கான ஸ்பாட்ஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போனாங்க. தண்ணிலாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அங்கேயும் ஸ்நார்க்லிங், ஸ்விம்மிங்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு ஃபீஃபி லகூன் ஏரியா ஒன்று நாங்கள் போனோம். அங்கே வந்து ஒரு அழகான தண்ணி, அழகான மலைக்கு நடுவில் லகூன் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டர்காய்ஸ் ப்ளூ. அங்கே என்ன சொன்னாங்க, நீங்கள் அழகாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம், ஸ்விம் பண்ணுறவங்க இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கும் ஸ்விம்மிங் தெரியாது. ஆனால் எங்கள் கூட வந்து அந்த போட்டில் இருந்த கைடு லேடி வந்து ஸ்விம்மிங் தரலன்னா பரவாயில்ல, லைஃப் ஜாக்கெட் இருக்குல்ல போட்டுட்டு குதிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. லிட்ரலாக ஃபஸ்ட் டைம் நான் வந்து நடுக்கடலில் ஸ்விம்மிங் தெரியாமல் குதிச்சதுன்னா வந்து அன்னைக்கு தான். ஒன்றுமே கிடையாது, சுற்றி ஒன்றுமே கிடையாது, ஓப்பன் வாட்டர். ஸோ அப்படி நினச்சி பார்த்தா செம பிரமிப்பாக இருக்குது. நான் பண்ணனே அப்படின்ட்டு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஆனால் இறங்கிட்டேன், அந்த அக்கா மேலே எல்லா நம்பிக்கையும் போட்டு இறங்கியாச்சு. லிட்ரலாக பயங்கரமாக தத்தளிச்சேன், அதுவும் ஒரு உண்மை. ஏன்னா எனக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாதே, பயமாக இருந்தது. லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு கயிறு பிடிச்சிட்டே நான் வந்து தத்தளிச்சிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ரொம்ப ஏதோ ஒரு பயம். ஓகேவா? ஐ ஹாவ் திஸ் தண்ணி பயம். பேசிக்கலாக எனக்கு தேங்கின தண்ணிகள்னா பயம். ஓகே. பீச்சில் இந்த மாதிரி முட்டி அளவு தண்ணி ஆர் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தண்ணிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எனக்கு வந்து செம ஜாலியாக இருக்கும். நான் பாட்டுன்னு சூப்பராக விளாடுவேன், அப்படி இருக்கும். ஆனால் தேங்கி இருக்க கீழே என்ன இருக்குன்னு தெரியாத மாதிரியான தண்ணினா ஒரு பயம், ஒரு ஃபோபியா பேசிக்கலா. ஓகே. வாட்டர் ஃபோபியா, வாட்டரோஃபோபியா, அக்வாஃபோபியா, வாட் எவர் ஃபோபியா, அது ஒரு பயம். ஸோ தண்ணி உள்ள விழுந்தோடனே எனக்கு வந்து ஜாலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி லைட்டாக நான் வந்து கொஞ்சம் ஜர்க்கு விட்டு கொஞ்சம் முங்குனேன். ஓகே. எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போது ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. பக்கத்தில் யாருமே இல்லைன்னு ஒரு மாதிரி பேனிக் ஆக ஆரம்பித்தேன். அன்னைக்கு இருந்த பயம் வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு அடுத்த ஒரு 1 ஹவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. அடுத்த 1 ஹவர் 1.5 ஹவரில் ஸ்நார்க்லிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இறக்கி விட்டாங்க. ஸ்நார்க்லிங் பண்ணுறதுக்கு அந்த கிட்லாம் கொடுத்தாங்க. நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலை. அப்பயும் நான் வந்து இறங்கிட்டேன், சரி மீன்லாம் பார்க்கலாம், ஸ்நார்க்கிள் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்க வேண்டாம், அகைன் நாங்கள் வந்து பக்கத்துலேயே ஆள் இருப்போம், நீங்கள் வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. இறங்கியாச்சு. ஆனால் எங்கள் கூட வந்து அந்த கைடு ஒரு பையன் வந்தான் இப்போது. அந்த பையன் வந்து செம்ம ஜாலியாக விளாட்டுத்தனமாக இருந்துட்டான். எனக்கு வந்து நான் பயத்தில் இருக்கேன், நீ வந்து இன்னும் விளாண்டுட்டு இருக்க, நாங்கள் வேறு இந்தியன்ஸ்னோடனே சலோ 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 சலோன்னு கத்திக்கிட்டு இருந்தானா.
எனக்கு வந்து ஒரு மாரி பயத்துல, இரிட்டேஷன்ல, பதட்டத்துல நான் இறங்குன ஒரு ஒரு 3 மினிட்ஸ் தான் இருந்திருப்பேனே. "போதும் நான் வரேன், நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு போட்டுக்கு இட்டுட்டு போயிடுங்க அப்படின்னோனே, இட்டுட்டு வந்து போட்ல விட்டுட்டாங்க. ஆனா அப்ப எனக்கு ரெக்ரெட் இருந்தது. ஐயோ! இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாமே. ஐ டோன்ட் நோ. இங்க வந்து ஏகப்பட்ட ம் மரத்துக்கு பக்கத்துல கிரிக்கெட்ஸ் மாரி என்னமோ இருக்கு. அது திடீர்னு வந்து கச்ச 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 கச்சன்னு கத்துது. அப்புறம் திடீர்னு ஆஃப் ஆயிடுது. ஸோ இந்த ஆடியோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபிங்கர்ஸ் கிராஸ் நல்லா இருக்கணும்னு நான் வந்து நம்புறேன். அதனால இந்த சவுண்ட் உங்களுக்கு இதுல கேட்டுச்சுன்னா, ஜஸ்ட் ரிமெம்பர் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சவுண்ட் எஃபெக்ட் மாரி நான் போட்டுருக்கேன் அப்படின்ட்டு. இப்ப செம்ம லவுட் ஆகுது. பட் ஸ்டில். ஸோ அந்த பையன் விளையாட்டுத்தனமா வந்து சலோ சலோன்னு விளையாண்டுட்டே இருந்ததுனால, எனக்கு வந்து ஒரு மாரி பயம் வந்துருச்சு. ஆஹா! இது வேலைக்கு ஆவாது. நான் போயிடுறேன். எனக்கு வந்து நல்ல ப்ராப்பர் கைடு இருக்கணும் பக்கத்துல. என் நம்பிக்கை எல்லாத்தையும் அங்க வந்து போட்டு விட்டுறணும். என் ஹஸ்பண்ட் மேல போடலான்னா, என் ஹஸ்பண்டுக்கும் ஸ்விம்மிங் தெரியாதா? அதனால, "இல்ல வேண்டாம். நான் போறேன். நீ பண்றத பண்ணிட்டு வான்ட்டு" நான் என் ஹஸ்பண்ட தனியா அந்த பையன் கூட விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா அந்த பையன் என் ஹஸ்பண்ட விட்டுட்டு போயிட்டான். அது வேற கத. அவரும் கொஞ்ச நேரம் தத்தளிச்சுட்டு ஆனா ஹி ஸ்பெண்ட் சம் டைம். பட் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சுன்ட்டு நான் வந்துட்டேன். அன்னைக்கும் எனக்கு மேஜர் ரெக்ரெட்டா இருந்தது. ஐய்யய்யோ! இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாமே. எனக்கு எப்படின்னா, எதையாவது ஒண்ணு ஆரம்பிக்கிறேன்னா, கொஞ்ச நேரம் பயம் இருக்கும். அதுவும் முக்கியமா இந்த தண்ணி விஷயத்துலலாம் ஃபர்ஸ்ட்டு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் அத நான் கொஞ்சம் தாண்டி வந்ததுக்கப்புறம், என்ன யாரும் அவ்வளோ சீக்கிரம் தண்ணீலருந்து வெளியில இட்டுட்டு வர முடியாது. அந்த அளவு நான் வந்து செம்ம ஜாலி ஆயிடுவேன். யாராச்சும் வேணும்னே இந்த கிரிக்கெட் எல்லாம் இப்ப நோண்டுனாங்களா? நான் லோ டைட் பீச்சுன்னு சொன்னேன்ல. நீங்க பாருங்க, கவனிங்க. வீடியோ ஆரம்பிக்கிற டைம்ல எங்க தண்ணி இருந்தது, இப்ப எங்க இருக்குன்ட்டு. அதுவா கூட இருக்கலாம். தண்ணி உள்ள போக போக இங்க இருக்க இந்த குட்டி குட்டி பூச்சிகள்லாம் கச்ச கச்ச கச்சன்னு கத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனிவேஸ் கெட்டிங் பேக் டு த ஸ்டோரி. ஸோ அன்னைக்கு வந்து இப்படி நான் வந்து ரெக்ரெட் பண்ணிட்டே இருந்தேன். ஐயோ! போயிருந்துருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ நாங்க முதல் நாள் ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் போயிருந்தோம்னா, 2வது நாள் பிபி ஐலாண்ட் போயிருந்தோம்னா, ஸோ ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் போயிருந்தம்போதே ஸ்கூபா டைவிங்க்கு வந்துட்டு புக் பண்ணியாச்சு. ஸ்கூபா டைவிங் பண்ணலாம். நான் ஸ்விம்மர்ஸும் பண்ணலாம். ஆனா எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருந்தது. அதனால சரி ஸ்விம்மிங் கொஞ்சமா கத்துப்போம் அப்படின்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 2 டேஸ் ஸ்கூபா டைவிங்க்கு 2 நாள் ஸ்விம்மிங் கிராஷ் கோர்ஸ் மாரி கத்துக்கலாம். அவங்களே வந்து சொல்லி தரேன்னாங்கன்ட்டு, அங்க நாங்க வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் மாரியும் வந்துட்டு புக் பண்ணிட்டோம். ஒரு 1 ஹவர் ஒரு ஒரு நாளுக்கு ஃபார் 2 டேஸ். அண்ட் தென் 3 டே நம்ம வந்து போய் ஸ்கியூபா பண்ணலாம் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேஸ் ஸ்விம்மிங் வந்து ஓகே தான். ஓகே ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் கொஞ்சம் ஒழுங்கா பண்ணேன். என் ஹஸ்பண்ட் ஒழுங்கா பண்ணல. செகண்ட் நாள் வந்து நான் மொக்கையா பண்ணேன். என் ஹஸ்பண்ட் சூப்பரா பண்ணியாச்சு. 3 டே நேரா ஸ்கூபா டைவிங் கிளம்பியாச்சு. ஸோ ஸ்கூபா டைவிங் கிளம்பியாச்சு. போம்போதெல்லாம் வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாவே தான் இருந்தது. பண்ணிரலாம். செஞ்சிரலாம். செய்யவே முடியாதுன்ட்டு இருக்காது. ஃபுட்டேஜ்லாம் கிடைக்கும். இத அப்படி காமிக்கலாம், அத அப்படி காமிக்கலாம்ன்னு 2 பேரும் ஒரு மாரி ஒரு எக்ஸைட்டடான, நர்வஸான ஆர்வத்துல வந்து கெளம்பிட்டோம். வண்டியில வந்து ஸ்டார்ட் பண்ணி போயாச்சு. ஒரு போட்ல கூப்ட்டு போனாங்க. 1 1/2, 2 ஹவர்ஸ் ரைட் சவுத் ஆஃப் புக்கெட்ல ஒரு ஐலேண்டுக்கு. அங்க கூட்டு போயிட்டு, இதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்பாட்ன்னு என்னலாம் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணுமோ, அதெல்லாம் குடுத்து, கியர்லாம் போட்டு விட்டுட்டு தண்ணியில இறங்குற டைம் வந்தாச்சு. ஸோ பேசிக்கலா ஸ்கூபாக்கு வந்துட்டு நீங்க என்னன்னா, தண்ணி உள்ள போய் மூச்சு விடணும். அதுக்கு ஒரு ரெகுலேட்டர்ன்னு ஒரு ஐட்டம் குடுப்பாங்க. அது மாரி மூக்கையும் வந்து உங்களால மூச்சு விட முடியாது ஆப்வியஸ்லி. அதுக்கு வந்து ஒரு காகுல் ஒண்ணு மூக்கோட கவர் பண்ண மாரி குடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மூக்குல மூச்சு விடாம வாயில மூச்சு விடுறதே 2 நாள் வந்து ஸ்விம்மிங்லயே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஸ்விம்மிங்ல நீங்க வந்துட்டு வாயில காத்து வாங்கிக்கலாம். பட் நாங்க மாஸ்க்கோட ட்ரை பண்ணது அதுவே கொஞ்சம் சஃபகேட்டிங்கா இருந்தது. டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஸோ 3 டே அந்த ஸ்கூபாலயும் வந்து அது ஒரு மெயின் கியர் பிளஸ் வாயில அந்த ரெகுலேட்டர்லாம் வச்சு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போய் கடல்ல விழணும் அப்படின்னோடனே ஓகேவா தான் இருந்தது கடல்ல விழணும் அப்படின்ற வரைக்கும். அழகா அந்த கியர்லாம் போட்டாச்சு. நாங்க வந்து ஆண்டி ஸ்கூபா டைவிங்னு ஒரு இடம் வந்து புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து ஆங்கிள் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து இன்ஸ்ட்ரக்டரா வந்தாரு. அவர் வந்து ஓகே ரொம்ப பொறுமையா அழகா வந்து சொல்லிக் குடுத்தாரு. ப்ராப்பரா வந்து கைட்லாம் பண்ணாரு. பட் பேசிக்கலி சின்ஸ் ஐ வாஸ் அ பயந்தாங்கோலி, தண்ணீல இறங்குன உடனே வந்து இந்த ரெகுலேட்டர் வச்சு வாய் ஃபுல்லா மூடுறது, மூக்குல வந்து மூச்சு விட முடியாம போனது, வெயிட்டா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இருக்கும் அந்த டேங்க்கு. அதுதான் உங்களுக்கு அந்த நைட்ரஜன் கேஸ் நீங்க எக்ஸேல் பண்றதுக்கு தண்ணிக்குள்ள. ஸோ அந்த டேங்க் வச்சு அது அவ்ளோ வெயிட்டா இருந்தது. அந்த பெட் சூட் போட்டது எல்லாமே ஒரு மாரி செம்ம சஃபகேட்டிங்கா ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே செம்ம ஆங்ஷியஸா வந்து தண்ணி உள்ள இறங்குன உடனே மூச்சே விட முடியல. கொஞ்ச நேரம் வாயிலருந்து எடுத்து வந்து விட ஆரம்பிச்சேன். ஓகேவா தான் இருந்தது. அப்புறம் என்னால வந்துட்டு அந்த டேங்கோட என்னால மேனேஜே பண்ண முடியல. நான் ஒரு சாலிடா ஒரு 1 மினிட் இருந்திருப்பேன் தண்ணீல. போனேன், பார்த்தேன், ஃப்ளோட் பண்ணுங்க அப்படின்ட்டு அது நீங்க முழுங்க மாட்டீங்க. ஐ மீன் லைக் தண்ணிக்குள்ள மூழ்க மாட்டீங்க. ஆ ஆனா நீங்க மிதப்பீங்க. மிதக்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, டேங்க் பின்னாடி இருந்ததுனால வெயிட் செம்ம வெயிட்டா இருந்துச்சு. கால்ல ஃபின்ஸ்லாம் வேற போட்டு விட்டுட்டாங்க. எல்லாமே வெயிட். என்ன விட ஒரு 3 மடங்கு வெயிட் என்ன இழுக்குது. என் வெட் சூட் போயிட்டு என் கழுத்த எனக்கு அப்படியே நெரிக்கிற மாரி ஆகி, செம்மையா அப்படியே மூச்சு அடைக்கிற மாரி ஆயிடுச்சு. என்னால வந்து பேரே பண்ண முடியல. சரியான சஃபகேஷன்.
போலாம் போதும் என்னால முடியல. வேண்டாம் வேண்டான்னு நான் ஒரு 4 வாட்டி வேணான்னோனே, ஓகே ஃபைன் அப்டின்ட்டு என்ன வந்து போட்டுக்கு இட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டே சொன்னாங்க, "நீங்க வந்துட்டு தண்ணி உள்ள இறங்கிட்டு பேனிக் ஆகக்கூடாது. பேனிக் ஆயி போட்டுக்கு போறேன்னு நீங்க வந்து சொல்ட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நோ மோர் டைவ் ஃபார் யூ" அப்டின்னு வந்து முடிச்சாச்சு. இதெல்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு. நான் அவ்ளோ மோசமாலாம் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. பட் அந்த தண்ணி, கடல், ம் அந்த வேவ்ஸ் வந்து அப்டியே கிராஷ் ஆனது, அதுக்கப்புறம் அது பின்னாடி வந்து வெயிட் இழுத்தது அது அந்த வெட் சூட் போட்டது அதெல்லாம் ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஆயிடுச்சு எனக்கு. இப்ப நெனச்சா கூட அப்படியே எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே அடைக்குது. என் ஹஸ்பண்ட் சர்வைவ்ட். நான் தண்ணி உள்ள இருந்தம்போது ஒரு 2, 3 வாட்டி சும்மா கீழ மட்டும் முங்கி பார்த்தேன். ஆஹா! அழகான ப்ளூ கலர், குட்டி, குட்டி மீனு எல்லாம் ஒரு 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 5 செகண்ட்ஸ் பார்த்துருப்பேன். சும்மா எப்படி பிரீத்லாம் பண்ண முடிஞ்சது தான். நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு பேனிக் ஸ்டேஜ தாண்டி இருந்திருக்கணும். ஆனா என்னால தாண்ட முடியல. ஸோ ஐ கேவ் அப். போட்டுக்கு வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் ஒரு 20, 25 மினிட்ஸ் தண்ணீல இருந்திருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கும் வந்து காதுல பிரஷர் வந்துருச்சு. காது அடைக்கிற மாரி இருக்கும். அத கிளியர் பண்ண தண்ணிக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போயிட்டு காது அடைப்ப எப்படி கிளியர் பண்ணுவீங்க? இப்ப ஃப்ளைட் ஏறணும்னா காது அடைக்கும்ல, அந்த மாரி உங்களுக்கு காது வந்து அடைக்கும். நீங்க தண்ணீல உள்ள போக போக. ஸோ நம்ம ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கும்போது இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். மூக்குல மூச்சு விட்டுட்டு இருக்கும்போது, மொத்தமா எல்லாம் மூடி இருக்கும்போது நீங்க ஃபிகர் அவுட் பண்றதுக்குள்ளயே வந்து பேனிக் ஆயிடுவோம். அந்த மாரி அவங்களாலயும் அத சர்வைவ் பண்ண முடியாம, இல்ல போதும் அப்படின்ட்டு வந்தாச்சு. நான் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா, அந்த படபடப்பு அடங்குறதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அண்ட் ஐ வாஸ் லைக் சோ டிசப்பாயிண்டட் இன் மீ. நான் வந்து எப்படி வந்து என் மேல அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஐ திங்க் நான் அதுக்கு முன்னாடி நாங்க பார்த்த எல்லா வீடியோலயும் வந்து எவ்ரிபடி மேட் இட் லுக் சோ ஈஸி. இவ்வளோதானா? ஓகே தண்ணீல போயிடலாம். ஸ்விம்மிங் தெரியாதவங்கலாம் கூட அழகா தண்ணீல போயிட்டு வந்தாங்க. செம்மையா இருந்தது ஸ்கூபா டைவிங் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து சரி ஓகே நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாச்சா என்னன்னு தெரியல. ப்ளஸ் நான் வந்து ஸ்கை டைவிங் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால, ஓகே அது பண்ணிட்டோம், இதையும் பண்ணிடலாமே அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஆனா நோ. ஐ திங்க் சின்ஸ் எனக்கு வந்து தண்ணீல இவ்ளோ பயம் இருக்கு அப்படின்றதுனால, அதுவும் ஒரு மெயின் ரீசன் நான் நெனைக்கிறேன். லைக் எல்லாராலயும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. அது உங்களுக்கு முக்கியமா ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் பயம் இருக்கு ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னா, அது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா ஆயிடும். அப்படின்ட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் லைக் கான்டம்ப்ளேட்டிங் என்னடா இது இப்படி ஆயிடுச்சே! எனக்கு வந்து நேத்து ஃபுல்லாவே வந்து செம்ம டவுன். இப்ப கூட நெனச்சா கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. பட் இப்ப வந்து நான் எப்படி என்ன நானே டியூன் பண்ணிக்கிட்டேன்னா, இட்ஸ் ஓகே. இது என்ன இப்போ சப்போஸ் நான் உள்ள இறங்கி எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. சான்ஸே கிடையாது. எனக்கு வேண்டாம் இது அப்டின்னா, நான் வந்து விட்டுறேன். எனக்கு ஸ்கூபா டைவிங்கே எனக்கு வேண்டாம். எனக்கு அது வந்து ஒர்க் அவுட்டே ஆவாது. நோ மோர் ஸ்கூபா டைவிங் ஃபார் மீ அப்டின்னு நான் வந்து விட்டுருந்துப்பேன். ஆனா எனக்கு எப்டி இருக்குன்னா, இல்ல எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஐ வாண்ட் டூ ட்ரை அகைன் அப்டின்ட்டு இருந்துச்சு. ஸோ செகண்ட் டைவ் ஆ எனக்கு வந்து என்னோட இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொன்னாங்க, மேபி நம்ம கொஞ்சோண்டு ஸ்நார்க்லிங் மட்டும் பண்ணலாம். நான் உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் போட்டு விட்டுர்றேன். நம்ம பண்ணலாம் அப்டின்னோனே, சரி ஓகேன்னு போயிட்டு நான் ஸ்நார்க்லிங் ட்ரை பண்ணேன். இந்த ஸ்கூபா டைவிங் டேலயே. ஸோ செகண்ட் டேல அந்த டைவ் ஐ மீன் செகண்ட் டைவ்ல நான் போம்போது அது வேற ஸ்பாட்டுக்கு இட்டுட்டு போயிட்டு அங்க டைவ் பண்ண விட்டாங்க. அண்ட் ஐ ஹேவ் டூ சே நான் பார்த்த வரைக்கும், ஒரே இடத்துலயே நின்னு நான் சும்மா ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் தண்ணி உள்ள முழுகி பார்த்துருப்பேன். என்ன நடக்குது அப்டின்ட்டு. அந்த மீனு, அந்த கோரல் ரீஃப் லைக் லிட்டரலா அது வந்து ஒரு வேற உலகம். எனக்கு பிடிச்சதுன்றதே நான் வந்து அப்போ பார்த்தம்போது தான் நான் வந்து ரியலைஸ் பண்றேன். இது நல்லா இருக்கு அப்டின்ட்டு. ஆனா செம்ம அமைதி. சூப்பர் கிளாஸ்ட்ரோஃபோபிக். நீங்க வந்து உங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கு. ஒரு மாரி அடைஞ்ச காத்து இல்லாத இடம் வந்து உங்களுக்கு பிரஷர் குடுக்கும், ஆங்ஷியஸ் ஆக்கும் அப்டின்னா, நீங்க வந்து யூ வில் ஹேவ் ஹார்ட் டைம். இந்த ஸ்கூபா டைவிங்லாம் பத்தி பண்ண போறீங்க அப்டின்னா, டெஃபினட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பிகாஸ் எனக்கு பார்த்தம்போது அப்படிதான் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு உள்ள போனோனே நல்லா இருந்தது. ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஐ என்ஜாய்ட் த வியூ. அப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அந்த ரியாலிட்டி ஹிட் ஆயி, இல்ல, இல்ல நான் மேல வரேன் அப்படின்ட்டு வந்து மேல வந்துட்டேன். நீங்க ஸ்கூபால வந்து உள்ளலாம் போறீங்கன்னா, அப்படி டப்புன்லாம் மேல வர முடியாது. ஸ்நார்க்லிங் சர்ஃபேஸ் லெவல்லே பண்ணுவீங்க. ஸோ மேல வந்துக்கலாம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் மை இன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து கொஞ்ச நேரம் நான் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஸ்நார்க்கில் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ, அப்படி பார்த்ததுலயே வந்து எனக்கு அந்த இடம் ரொம்ப புடிச்சது. ஐ வாஸ் லைக் ஓகே. இது வந்து எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு பிடிக்கவே பிடிக்கலன்னு இல்ல. நான் பயங்கரமா பயப்படுறேன். மேபி ஒழுங்கா ஸ்விம்மிங் கத்துட்டு, ஸ்விம்மிங்ல கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட் ஆயிட்டா, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அப்படின்றத வந்து நான் வந்து கன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, ஸ்விம்மிங் வந்து நாங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ் போனோம் அப்படின்னு சொன்னேன்ல, அதுல வந்து நாங்க 2 பேரும் ஒரு 20, 25% வந்து கத்து வச்சிருக்கோம். அத வச்சு மேபி ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வச்சு ஆர் வைக்காமலே கூட வி மைட் லேர்ன் ப்ராப்பரான ஸ்விம்மிங். அண்ட் பை த வே நாங்க இங்க இருக்க இடத்துல வந்துட்டு இந்த என்ன சர்ஃபிங்? கைட் போர்டிங் அப்படின்ட்டு ஒரு ஐட்டம் வந்து செய்வாங்க. என்னன்னா, நீங்க தண்ணீல அப்படியே கைட் வச்சுட்டு ஸ்வைன்னு போயிட்டு வரலாம். அதுதான் இங்க பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு. அதுதான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பட் யாஹ்!
நாங்க வந்தம்போதும் வந்துட்டு இந்த கைட் சர்ஃபிங்லாம் பண்ணலாமா? அப்படிலாம் வந்து யோசிக்கல. ஏன்னா நாங்க பிளான் பண்ணது வந்து சும்மா ஓகே பீச் வியூல ஸ்டே இருக்கு. பீச் இருக்கு. வீடு வாசல்லேருந்து வெளில வந்தா, அதனால தான் வந்து ஸ்டே பண்ணது இங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் ஸ்விம்மிங்லாம் ஒழுங்கா கத்துட்டு வந்தா, இந்த மாரி இடத்துல வந்து இந்த மாரி கொஞ்சம் நல்ல வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் ஒழுங்கா பண்ணலாம் அப்படின்றது பிளான். பட் த டேக் அவே ஃப்ரம் திஸ் ட்ரிப் இது வந்து எதுவுமே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. பிளான் பண்ணவும் கிடையாது. பிளானே இல்லாம திடீர்னு வந்து ஸ்கூபா போலான்னு ஸ்விம்மிங் கிளாஸ் போயி, ஸ்கூபாக்குள்ளேயும் போய் எல்லாரும் ஜாலியா பண்ணத பார்த்துலாம் எனக்கு ஏக்கமா இருந்தது. ஐயோ! எல்லாரும் அழகா பண்றாங்களே! ஆனா எனக்கு பயம். நிஜமாவே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. தண்ணி உள்ள போயும் எனக்கு வந்து நான் ரொம்ப பேனிக் ஆக ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அ ரைட் நவ் இட்ஸ் நாட் ஃபார் மீ. ஏன்னா ஐ வாண்ட் டூ ஓவர்கம் அந்த பயம் ஃபர்ஸ்ட்டு. தண்ணி உள்ள போனா ஒண்ணும் ஆவாது. எனக்கு ஸ்விம்மிங் தெரியுது. என்னால என் பாடிய வந்து மேனேஜ் பண்ண முடியுது. கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஐ கேன் வொர்க் ஆன் இட் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுச்சுன்னா, மேபி எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்னு நான் நம்புறேன். ஸோ யாஹ் முடிச்சுட்டு வந்த அப்புறமும் நான் ரொம்ப சேடா, ஆல்மோஸ்ட் டிப்ரஸ்டா என்ன நம்மளால முடியாதா? நம்மளால பண்ண முடியாதா? அப்படின்ட்டு இருந்தது. ஐ திங்க் லாஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸா நான் பெருசா எனக்கு சேலஞ்ச் பண்ற மாரி எனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே நான் வந்து ட்ரை பண்ணல, கத்துக்கல. நான் பண்ற ஒரு சில விஷயமும் வந்துட்டு அப்படியே சும்மா சர்ஃபேஸ் லெவல் சக்சஸ் மட்டுமே குடுத்துட்டு இருந்ததுனால, இது பண்ணா இது ஒர்க் அவுட் ஆகும். இதுவரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு சேஃபான ஜோன்லயே விளையாண்டுட்டு இருந்ததுனால, பெருசா சேலஞ்ச் பண்ணி ஃபெயிலியர்ன்னு ஒண்ணு பார்க்காததுனால, ரொம்ப நாள் ஆனதுனால, செம்மையா "ஐய்யய்யோ! மோனா உன்னால முடியாதா?" அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் டெக்னிக்கலி இது வந்து இட்ஸ் அ பிக் ஸ்போர்ட். இதுக்கு நீங்க நெறைய ட்ரெய்னிங் எடுக்கணும். மொதல்ல ஸ்விம்மிங் ஒழுங்கா தெரியணும். தண்ணீல நெறைய பயம் இல்லாம இருக்கணும். இதுல எதுவுமே வந்து எனக்கு ஒழுங்கா இல்லாததுனால, நான் பெருசா என்ன அவ்வளோ டவுட் பண்ணியிருந்திருக்க வேண்டாம். பட் ஐ டிட் இட். அது பண்ணதுனால தான் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் சரி ஓகே. தூங்கி எந்திரிச்ச உடனே தான் ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. ஓகே. மறுபடியும் நம்ம ஒழுங்கா கத்துக்கிறோம், பண்றோம். ஐ வாண்ட் டூ டூ திஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் நான் அத என்ஜாய் பண்றேனா, இல்ல ஒன் டைம் ஆக்டிவிட்டி மாரி இருக்கா அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபிகர் அவுட்டே பண்ண முடியும். ஸோ என்ஜாய் பண்றேனா, இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கே எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒழுங்கா நான் வந்து பண்றதுக்கு இன்னுமே என்னுடைய ஸ்கில்ல வந்து நான் வளர்த்துக்கணும். ஸ்கில்ல வளர்க்காம எனக்கு வரலன்னு நான் வந்து என்ன நானே ஆ புஷ் பண்ணி சேட் ஆயிக்கக்கூடாது. அண்ட் ஐ வாண்ட் யூ கைஸ் டூ ரிமெம்பர் தட் நம்ம பண்ற எல்லா காரியமும் வந்து தொட்டதெல்லாம் தொலங்கும், கை வச்சதெல்லாம் விளங்குன்ட்டு இருக்காது. ஓகே. ஃபெயிலியர் ஆகும். சில விஷயம் நம்ம பண்றது நம்மளே எதிர்பார்க்காம சக்சஸ்ஃபுல்லாவும் ஆகும். ஃபெயிலியர் ஆச்சுன்னா இட்ஸ் அ லெசன். ஓகே. இப்போ நமக்கு வந்து இது தெரியல. வேணும்னா கத்துக்கலாம், வேணாம்னா விட்டுக்கலாம். என்ன நாளைக்கு எனக்கு ஸ்விம்மிங் தெரியலன்னா எனக்கு என்ன பொழப்பு ஓடாதுன்றது கிடையாது. சும்மா ஒரு ஆடட் அ என்ன சொல்றது? லைஃப் ஸ்கில். ஆனா இம்பார்ட்டன்டான லைஃப் ஸ்கில். ரொம்ப நாளா நான் வந்து இந்த லைஃப் ஸ்கில் கத்து வச்சுக்கணுன்ட்டு ஒரு ஆசையில இருந்தது. இப்போ வந்து நான் அத ஒரு வெறியா எடுத்து நான் வந்து பண்ணலாம் அப்டின்ட்டு இருக்கேன். பிகாஸ் வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்டின்னா, ப்ராப்பரா ஒரு ஸ்கூபா டைவ் எடுக்கணும் அப்டின்றது. ஐ ஆல்சோ தாட் இது வந்து யாருக்குமே சொல்ல வேணாம். வீடியோலாம் பண்ண வேணாம். நான் பிளான்லாம் வச்சிருந்தேன். நம்ம வந்து ஸ்கூபா டைவ் பண்ணிட்டு வந்துருவோம். ஃப்ரைடே பண்ணிட்டு வந்துருவோம். வீட்டுக்கு வந்துட்டு சண்டே வந்து நம்ம சண்டே சிட் சாட்ல நான் இத பண்ணேன். ஊஹூ! அப்டின்ட்டு வந்து ஒரு சக்சஸ் ஸ்டோரி மாரி வந்து போடலாம் அப்டின்ட்டு. ஆனா இது ஒரு ட்ராஜிக் ஃபெயிலியர் ஸ்டோரி மாதிரி வந்து ஆகுது. நான் இத கூட வேண்டாம். இத அப்டியே விட்டுறலாம். வேற ஏதாவது வீடியோ பண்ணலாம் அப்டின்னு தான் இருந்தேன். பட் இன்னைக்கு எனக்கு காலையில தோன்றுன ஒரு ஞானோதயத்தினால நான் இன்னைக்கு வந்து ஓகே லெட் மீ டூ திஸ், லெட் மீ ஷேர் திஸ், இட்ஸ் ஓகே டு ஃபெயில் அப்படின்றத நம்மளே 4 வாட்டி நமக்கு சொல்லிக்கிட்டா தான் வந்து அது வந்து நல்லா ஹிட் ஆகும் அப்படின்னு எனக்கே நான் நல்லா சொல்லிட்டதுக்கப்புறம், என் ஹஸ்பண்டும் எனக்கு இதில வந்து ஒரு நல்ல மோட்டிவேட்டட் ஃபேக்டிங்கா இருந்தாங்க. ஆ மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருந்தாங்க. எப்படின்னா, இட்ஸ் ஓகே இது ஒரு லேர்னிங் லெசன். இப்ப என்ன நம்ம போய் கத்துட்டு வந்து பண்ணலாம் அப்படின்றது வந்து எனக்கு ஞாபகம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ, அதெல்லாமும் வந்து மேஜரா எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பட் ஸ்டில் லைட்டா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் பரவால்ல. ஆன் டூ நெக்ஸ்ட் ப்ராப்பர் ஸ்கூபா டைவிங் லெசன், ஸ்விம்மிங் லெசன் கத்துட்டு ஒழுங்கா ஸ்விம் பண்றது. என்ன இன்னைக்கு இந்த இடம் இவ்ளோ ஆக்டிவா இருக்கு. இத்தன நாள் யாருமே இதெல்லாம் பண்ணல. ஃப்ரேம்ல லெஃப்ட், ரைட்ன்னு எல்லாரும் வந்துன்னு இருக்காங்க. ஸோ தட்ஸ் தி ட்ராஜிக் ஸ்கூபா ஸ்டோரி. நல்லபடியா எதுவும் ஆக்சிடென்ட்ஸ், அசம்பாவிதங்கள்லாம் வந்து நடக்கல. சேஃபா வேண்டாம் அப்டின்னதுமே எங்க இன்ஸ்ட்ரக்டர் வந்து கேட்டுக்கிட்டு ஹி வாஸ் லைக் வெரி பேஷண்ட். எனக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து செம்ம சாரியா ஃபீல் ஆயிடுச்சு. ஐயோ! அ இன்ஸ்ட்ரக்டர் வேலைய செய்யக்கூடாத அளவுக்கு நம்ம இப்டி ஆயிட்டோமே வீக்கா. ஓ மை காட்! அப்டின்ட்டு. ஆல்சோ ஐ அம் சூப்பர் வீக் லைக் பிசிக்கலா. அவ்வளோ வெயிட்லாம் தூக்கலாம். நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா தூக்கலாம். என் பேக்குலாம் வலிக்குது, ஷோல்டர்லாம் வலிக்குது, பேக் தூக்குனா வலிக்குது. லைக் ஃபிசிக்கலாவும் வந்துட்டு கொஞ்சம் என்ன நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும். அண்ட் கூடிய சீக்கிரம் ஐ வாண்ட் டூ ஃபைன் டியூன் மைசெல்ஃப் இந்த ஒரு லைஃப் ஸ்கில்ல அண்ட் ஐ வாண்ட் டூ சீ மைசெல்ஃப் ஸ்கூபா டைவ் கூடிய சீக்கிரத்தில.
ஸோ நீங்க ஏதாவது இந்த மாதிரி அட்வென்ச்சரஸான, சேலஞ்சிங்கான ஆக்டிவிட்டீஸ் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? நல்லா இல்லையா? உங்களுடைய பயம் என்ன? உங்க பக்கெட் லிஸ்ட்ல என்னலாம் இருக்கு? அப்படின்றத வந்து எனக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணிக்க போறீங்களா? ஓகே. ஆ நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து பேசலாம். சண்டே சிட் சாட்டோட கமெண்ட் செக்ஷனே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் எப்பயுமே. ஐ வாண்ட் டு கன்டின்யூ த சேம். நான் வந்து ஆர்வமா எதிர்பார்த்துட்ருப்பேன். காமெண்ட்ஸ்ல யாரெல்லாம் என்னலாம் வந்து பண்ணியிருக்கீங்க, ஆர் பண்ண போறீங்க. எதுனாலும் வந்து ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டூ ஷேர். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த எமோஜிய போயிட்டு காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் இதுக்கப்புறம் திருப்பி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் தண்ணி எவ்வளோ உள்ள போயிருக்குன்னு. ஐ திங்க் தண்ணி கொஞ்சம் உள்ள போயிருக்கு தான் நெனைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில இன்னுமே நல்லா வந்து உள்ள போயிடும். 1 ஹவர் டைம் குடுத்தீங்கன்னா, சூப்பரா உள்ள போயிரும். அப்படியே நான் இங்க கை வச்சிருக்கேன்ல, இது வரைக்கும் உள்ள போயிடும். ஃபுல்லா தரையா இருக்கும். இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல், பிரிட்டி, நைஸ் பிளேஸ் புக்கெட். ஆல் ரவுண்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நைஸ் பீச் வெக்கேஷன் எடுக்கிறதுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ். இஃப் யூ என்ஜாய் பீச்சஸ், யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய் திஸ் பிளேஸ். கண்டிப்பா செக் பண்ணுங்க இந்த ஊர. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை. You're my heart's desire. I just wanna love you, just wanna